நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்மளுக்கானது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, which is opening above the upper lip, and it leads to nasal chamber through nasal passage. The nasal chamber open into the pharynx, a portion of which is a common for both food and air. A pharynx opens through larynx region into trachea. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பமான வேர்ட்ஸ் ப்ளஸ் சென்டென்ஸ் அதெல்லாம் இதுல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை நம்ம நல்லாவே டீகோட் பண்ணலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் போகுது பத்தியா, இதுதான் வந்து எனக்கு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். இந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தியா, அது வந்து பேரு நேசல் கேவிட்டி. இப்ப இது வந்து இந்த நம்ம தொண்டையோட பகுதியில கனெக்ட் ஆகுதா, இது வந்து என்னது ஃபேரிங்ஸ். ஆனா நான் ஒரு புது வேர்ட் சொல்லி தரேன், இந்த நேசல் வந்து இந்த ஃபேரிங்ஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ அது பேர் என்னது, நாசோஃபேரிங்ஸ். பேர் என்னது, நாசோஃபேரிங்ஸ். இந்த எபிக்ளாட்டஸ் தோ இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, இது பேர் என்னது, எபிக்ளாட்டஸ். இந்த கிளாட்டஸ் வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி, அதாவது ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய சாப்பாடு ஆக்சுவலி இந்த எபிக்ளாட்டஸ் வந்து என்ன யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது எபிக்ளாட்டஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது அது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து லங்ஸ்குள்ள போகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறது தான் இந்த எபிக்ளாட்டஸ். ஓகே, ஸோ நம்ம சாப்பிடும்போது இந்த எபிக்ளாட்டஸ் அந்த லங்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடும். ஸோ க்ளோஸ் ஆகுறதுனால ஃபுட் பார்ட்டிகல்ஸ் லங்ஸ்ல போகாது. ஸோ அதனால நம்மளுக்கு தப்பிச்சிருவோம். லைக் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உள்ள போகாம நம்மளால நல்ல ரெஸ்பிரேஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நேசல் கேவிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த நேசல் கேவிட்டியில நிறைய கணக்கான ப்ளூ பிளட் செல்ஸ் இருக்கு. ஏன் அது இருக்கு அப்படின்னா, உள்ள வர ஏர் வந்து சூடா இருக்கும். ஸோ அந்த சூடான ஏரை கூல் பண்ற வேலை எங்க நடக்கும் அப்படின்னா நேசல் கேவிட்டியில நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நேசல்ல எனக்கு ஆல்ஃபேக்டரி எபிதீலியம் அப்படின்னு இருக்கு. அது என்னோட ஆல்ஃபேக்டரி எபிதீலியம். நம்ம ஸ்மெல்ஸ் எல்லாம் எப்படி உணர்றோம், ஆல்ஃபேக்டரி எபிதீலியம் இங்க இருக்கும் அந்த ஆல்ஃபேக்டரி எபிதீலியம். நெக்ஸ்ட் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க லாரன்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு கார்டிலேஜியஸ் சப்ஸ்டன்ஸ். அது வந்து போன்ஸால மேட் ஆகல, அது வந்து ஒரு கார்டிலேஜியஸ் சப்ஸ்டன்ஸால மேட் ஆயிருக்கு. அது வந்து நம்ம வாய்ஸ் பாக்ஸ். ஸோ நம்ம வந்து சவுண்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம்னா லாரன்ஸ் மூலியமா தான் ப்ரொடியூஸ் பண்றோம். அதனால தான் அது பேர் என்னன்னு சொல்றாங்க, ஆடம்ஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ட்ரக்கியா. இந்த ட்ரக்கியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. அது வந்து சி ஷேப்டு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சி ஷேப்டு. இங்க பாத்தீங்கன்னா ட்ரக்கியால இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து சி ஷேப்டு கார்டிலேஜ். இந்த கார்டிலேஜ் இட்ஸ் சி ஷேப்டு கார்டிலேஜ். ஸோ எதுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு சப்போர்ட். இந்த டியூப் மடங்காம இருக்கிறதுக்கு தான் அந்த கார்டிலேஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனா அது இன்கம்ப்ளீட். நீங்க முன்னாடி பார்க்கும் போது இது ஃபுல்லா சுத்தி இருக்குன்னு தான் அர்த்தம், அப்படிதான் நம்மளுக்கு போர்ட்ரேட் ஆகும். பட் ஆனா நீங்க பின்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. முன் பக்கம் மட்டும்தான் மோஸ்டா அது என்க்ளோஸ்ட் ஆயிருக்கும். பின் பக்கம் அந்த கார்டிலேஜ் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்காது. ஏன் அது சி க்ளோஸ்டாவா இருக்கு, இல்ல ஓப்பன் ஆகுதுன்னு இருக்கு. ஸோ ஆன்டீரியர்ல அதாவது ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டான மாதிரி இருக்கும். ஆனா பேக் போர்ஷன் ஆஃப் த ட்ரக்கியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்காது. அதனால தான் இன்கம்ப்ளீட் சி ஷேப்டு கார்டிலேஜ் இன் பிரசன்ட் ஆஃப் ட்ரக்கியா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரக்கியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டா பிரான்ச்சா டிவைட் ஆகுது. அது எங்க பாத்தீங்கன்னா மிட் தோராக்ஸ். உங்களுக்கு மிட் தோராக்ஸ் அதாவதுன்னா நடு எலும்பு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, trachea is a straight tube which extends up to mid-thorax cavity, which divides at the level of a fifth thoracic vertebrae into a left and right bronchi. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த trachea உங்களுக்கு டிவைட் ஆகுது என்னவா, ரெண்டு பிரைமரி bronchi of left and right டிவைட் ஆகுது. எந்த லெவல் ஆஃப் vertebrae அப்படின்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த் thoracic vertebrae உங்களுக்கு டிவைட் ஆகுது. எபிக்ளாட்டஸோட ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது எபிக்ளாட்டஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவி லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இது வந்து லாரன்ஸ். ஓகேங்களா, இது லாரன்ஸ், இது வந்து ட்ரக்கியா. ஸோ லாரன்ஸ்க்கு பின்னாடி எபிக்ளாட்டஸ் இருக்கும். ட்ரக்கியா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் சி, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டட் ஆகாம இருக்கக்கூடிய சி ஷேப்டு கார்டிலேஜ். பார்த்தீங்கன்னா ட்ரக்கியாலேருந்து ரெண்டா பிரியுது. அது வந்து பிரைமரி பிராங்கஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இப்ப இந்த பிரைமரி பிராங்கஸ் ரெண்டா பிரியுது. அதை நம்ம என்னன்னு சொல்றோம், செகண்டரி பிராங்கஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செகண்டரி பிராங்கஸ்ல இருந்து எனக்கு இன்னும் ஒரு டியூப்ஸ் எல்லாம் வருது. அது வந்து நம்ம என்ன சொல்றோம், டெரிட்டரி பிராங்கஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த டெரிட்டரி பிராங்கஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா பிராங்கஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி டியூப்ஸ் பிரியும். அது வந்து நம்ம பிராங்கியோல்ஸ் சொல்லுவோம். மோஸ்டா இதுக்கும் அதாவது பிராங்கஸ்க்கும் பிராங்கியோல்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த இடத்துல டியூப்ல உங்களுக்கு கார்டிலேஜியஸ் பிளேட் இருக்காது. இந்த மாதிரி ப்ளூவா இருக்கு பாத்தீங்கன்னா அது கார்டிலேஜியஸ் பிளேட்.
அப் டு பிராங்கஸ் வரைக்கும் மட்டும்தான் மோஸ்டா உங்களுக்கு அந்த கார்டிலேஜினஸ் பிளேட் இருக்கும். உங்களுக்கு பிராங்கியல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்டிலேஜினஸ் பிளேட்டே இருக்காது. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு பிராங்கியல்ஸ் வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் போகுது அப்படின்னா, உங்களுக்கு டெர்மினல் பிராங்கியோல்ஸ் அப்படின்னு போகும். அந்த டெர்மினல் பிராங்கியோல்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுக்குது அப்படின்னா, இதுதான் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ். அந்த ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ் வந்து கடைசியா உங்களுக்கு இந்த மாதிரி பேக் லைக் ஸ்ட்ரக்சர் வரும். அதுதான் ஆல்வியோலை. அந்த ஆல்வியோலைல இந்த மாதிரி பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் நடக்குது, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த வே ஆஃப் ஏர் டிரான்ஸ்ஃபர். ஏர் வந்து எடுத்துட்டு வர பார்ட், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டக்டிங் பார்ட். ஃப்ரம் நேசல்ல இருந்து இந்த டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வர அந்த ஏர் பாத்வே பேரு கண்டக்டிங் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நடக்கக்கூடிய பாத்வே பேரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பாத்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த trachea, primary, secondary, tertiary, and bronchi and initial bronchioles are supported by incomplete cartilaginous ring. அதாவது அந்த bronchioles வரைக்கும், அதாவது இனிஷியல் பார்ட் ஆஃப் bronchioles வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த cartilaginous plate இருக்கு. நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு அது வரைக்கும் தான் ஸோ உங்களுக்கு அந்த சென்டென்ஸில் உங்களுக்கு இதோ இந்த இடத்து வரைக்கும் இனிஷியல் பார்ட் ஆஃப் பிராங்கியோல்ஸ், இந்த பிராங்கியோட இனிஷியல் பார்ட் வரைக்கும் தான் இந்த பிளேட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச் terminal bronchioles give rise to a very thin and irregular walled vascular bag-like structure called alveoli. So அந்த பேக் பார்த்துமே அதுதான் alveoli. And the branching network of bronchi, bronchioles and alveoli compresses the lung. ஸோ இதெல்லாம் தான் சேர்த்து ஒரு லங்காக உங்களுக்கு உருவாகுது. ஸோ திஸ் இஸ் த லங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ the two lungs is covered by double layered pleura, the pleural fluid between them, and it reduces the friction on the lung surface. The outer pleura membrane is close contact with thorax and inner pleura contact with lungs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ப்ளூராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரைட்டல், PARIETAL, பெரைட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் பார்த்தீங்கன்னா விசரல், VISCERAL, விசரல் ப்ளூரா. ஸோ இந்த பெரைட்டல் ப்ளூரா வந்து க்ளோஸ் கான்டாக்ட் வித் ரெப்ஸ், ஓகே, thoracic cage. அண்ட் இந்த விசரல் ப்ளூரா, அதாவது இன்னர் ப்ளூரா வந்து க்ளோஸ் கான்டாக்ட் வித் லங்ஸ், லங்ஸோட கான்டாக்டில் இருக்குது. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தோ இங்கே வந்து ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தட் இஸ் நோன் அஸ் ப்ளூரல் ஃப்ளூயிட். எதுக்காக அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது இந்த மூமெண்ட் அவுட்வேர்டு அண்ட் இன்வேர்டு மூமெண்ட்காக தான் அந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது முன்னாடி பின்னாடி, அதாவது முன்னாடி வர்றது ஃபார்வர்ட், லங்ஸ் முன்னாடி வருது அண்ட் பேக்வேர்டு வருது. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கொசரம் தான் அந்த ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறனால தான் லங்ஸ் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்போ ஃபார்வர்டாக வருது, எக்ஸ்பிரேஷன் அப்போ இன்வேர்டாக போகுது. ஸோ அதனால தான் அந்த ஃப்ளூயிட் இருக்குது அண்ட் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். ஸோ மூமெண்ட் இருக்கும்போது ஒரு உரசல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸில் இருந்து டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அது பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்ட்? கண்டக்டிங் பார்ட், அதுக்கு பேர் கண்டக்டிங் பார்ட். அண்ட் ஆல்வியோலே அண்ட் அதாவது ஸோ இந்த ஆல்வியோலை, அதுக்கப்புறம் இந்த டக்ட் எல்லாத்தையும் சேர்த்தி உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
கண்டக்டிங் பார்ட்டோட வேலை என்ன? அதாவது நம்ம மூக்கில் இருந்து அண்ட் அந்த எக்ஸ்டர்னல் ப்ராங்கியோல்ஸ் வரைக்கும் வேலை என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ளே வருது, கண்டிப்பாக சூடாக தான் இருக்கும். ஸோ அதை ஜில்லுன்னு ஆக்கவும் ஹியூமிடிஃபை ஆகவும் ப்ளஸ் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே வரும்போது நம்ம ரொம்ப காஃப் பண்ணி அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை வெளியே அனுப்புகிறோம். எதனால்? இந்த கண்டக்டிங் பார்ட்னால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆஃப் சிஸ்டம் என்ன அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் ஆல்வியோல. அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆக்சுவல் O2 அண்ட் CO2 எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? அதாவது பிராங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் காலம்னர் எபிதீலியமால மேடா இருக்கு. அதில் உங்களுக்கு குளோபுலர் செல்ஸ், மைக்ரோஃபேஜஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிராங்கியோல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிளாரா செல்ஸ் அப்படின்னு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எதுக்குன்னா மோஸ்டா ஏர்ல வரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்றதுக்கு இது மோஸ்டா ஹெல்ப்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஆல்வியோலஸ். ஒவ்வொரு லங்ஸ்லையும் 300 to 400 மில்லியன்ஸ் ஆஃப் ஆல்வியோலை ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது 70 to 75 ஸ்கொயர் மீட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பார்ட்ஸ் டயஃப்ரம். இந்த டயஃப்ரம் பார்த்தீங்கன்னா லங்ஸையும் அப்டமனையும் செப்பரேட் பண்றோட மெயின் இம்பார்ட்டன்ட் வேலை டயஃப்ரம். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார்ட்மா இருக்கு. எக்ஸ்டர்னல் ரேஸ், அதாவது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் கேவிட்டிக்கு போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு நேசோஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ், குளாட்டஸ், அதுக்கப்புறம் எபிக்ளாட்டஸ் வரும். அதுக்கப்புறம் லாரிங்ஸ், ட்ரக்கியா, ரைட் அண்ட் லெஃப்ட் பிராங்கி, பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலர் டக்ட், ஆல்வியோலை. அது என்ன குளாட்டஸ்? குளாட்டஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கேட் மாதிரி. அந்த கேட் திறந்தா மட்டும்தான் என்னால் லாரிங்ஸ்குள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லங்ஸோட லொக்கேஷன். லங்ஸ் எப்படி இருக்கு? அது ஒரு ஏர் டைட் சேம்பர், ஒரு சேம்பருக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி. அதாவது பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகெலும்பு வெர்டபிள் காலம் இருக்கும். முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டெர்னம் நெஞ்செலும்பு இருக்கும். லேட்டரல் சைட் வைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டோம் ஷேப்டு டயஃப்ரம் இருக்கும். இதுதான் இதுக்குள்ளதான் நம்மளோட லங்ஸ், அதாவது பல்முனரி சிச்சுவேட்டடா இருக்கு. நம்ம லங்ஸ் பல்முனரியும் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சேஞ்ச் இன் thoracic cavity will change in pulmonary cavity. என்ன அப்படின்னா, இப்போ ரிப்ஸோ டயஃப்ரமோ வெர்டபிரல் காலமோ இன்ஸ்பிரேஷன் அப்போ உங்களுக்கு முன்னாடி வரும்போது உங்களோட லங்கும் பெருசாகும். அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் அப்போ அந்த எல்லா 4 விதமான செட்டப்பும் எக்ஸ்பிரேஷன் அப்போ உங்களுக்கு இன்வர்ட் உள் வரும்போது உங்களோட பல்முனரி லங்ஸும் சுருங்கும். ஸோ thoracic கேவிட்டியில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அதே மாதிரி தான் லங்ஸ்லையும் சேஞ்சஸ் நடக்கும். இந்த கேவிட்டி பெருசாச்சுன்னா லங்ஸும் பெருசாகும், இந்த கேவிட்டி குட்டியாச்சுன்னா லங்ஸும் குட்டியாகும். அதுதான் இன்ஹாலேஷன் எக்ஸாலேஷன் சொல்றாங்க. இது இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் நார்மலாகவே ப்ரீத் பண்ண முடியும். இந்த 5 ஸ்டெப்புக்கான ஒரு பர்ஃபெக்டான டயக்ராம் இருக்கு. இதுதாங்க அந்த டயக்ராம். இப்போ நான் இன்ஸ்பயர்ட் ஏர் உங்களுக்கு ஆல்வியோலையில் போகுது அண்ட் ஆல்வியோலையில் உங்களுக்கு there is an exchange of gas நடக்குது, O2 and CO2. இப்போ அந்த O2 உங்களோட ஹார்ட்ல போய் தென் ஆஃப்டர் தட் உங்களுக்கு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஆர்ட்ரீஸ் மூலியமாக வருது. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் போகுது. செல்ஸில் உங்களுக்கு O2 உள்ளே போய் அண்ட் எல்லாமே முடிஞ்சு மெட்டபாலிசம் பிரேக் டவுன் ஆஃப் ஆல் த பார்ட்டிகல்ஸ் முடிஞ்சு அதில் CO2 ரிலீஸ் ஆகும். அந்த CO2 இதுக்குள்ளே போகும். ஸோ CO2 மறுபடியும் ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் அது வெளியே போயிடும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க, அதாவது ஹார்ட்டை விட்டு இருக்கக்கூடிய ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிஸ்டமிக் சர்க்குலேஷன். நவ் ஃப்ரம் ஹார்ட் டு இந்த ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் உங்களுக்கு லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்வியோலையில் போச்சு அப்படின்னா அது பேர் பல்முனரி சர்க்குலேஷன். ஸோ இந்த இடத்த நம்ம சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம், இந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பல்முனரி சர்க்குலேஷன் சொல்லுவோம். அதுதான் இந்த 5 சென்டென்ஸ்க்கான மீனிங். ஸோ பிரீத்திங் ஆஃப் த பல்முனரி வென்டிலேஷன் பை த அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் drawn in. ஸோ உள்ள போகுது அண்ட் CO2 இஸ் வெளியே போகுது. அண்ட் டிஃப்யூஷன் எங்கே நடக்குது? ஆல்வியோலில் நடக்குது. டிரான்ஸ்போர்ட் பிளட்ல போகுது அண்ட் போய் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் பிட்வீன் பிளட்ல உங்களுக்கு O2 அண்ட் CO2 எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அப்புறம் இந்த O2 யூட்டிலைஸ் ஆகுது, CO2 வெளியே போகுது.